அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து அபிமார்ட் வந்திருக்கேன். இது பனையூர் ஈசிஆரில் இருக்குது. இந்த கடையில் இல்லைன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கஸ்டர்ட் பண்ண போகிறோம். ஸோ கஸ்டர்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு, கஸ்டர்ட் பவுடர் எல்லாமே வாங்கிட்டேன். ஸோ இன்கேஸ் அகர் செய்கிற மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு வந்து எசன்ஸ் வேணும், கலர்லெஸ் எசன்ஸ் தான் போடணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதையும் எடுத்துட்டேன். ஸோ ஃபைனலாக ஒரு பால் பேக்கெட்டும் வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் பேக் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ கஸ்டர்ட் செய்யும்போது ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நல்ல கஸ்டர்ட் பவுடராக பார்த்து வாங்கிக்கோங்க, நல்ல பால் பார்த்து வாங்கிக்கோங்க. அதெல்லாம் வந்து அதுதான் வந்து முக்கியமாக டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ வழக்கம் போல் பாலை காய்ச்சிட்டு சர்க்கரையை போட்டுட்டு இந்த டைமில் கரெக்டாக ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால கரைச்சதையும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் கிண்ணதையும் காட்ட முடியல. ஸோ கட்டி ஆகக்கூடாதுன்னா கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிங்கன்னா கஸ்டர்ட் கட்டி ஆகாது. டாப்பிங்ஸ்க்காக முந்திரி, பேரிச்சம்பழம் இதெல்லாம் வந்து 1/2 அன் ஹவர் ஊற வச்சிட்டேன். அதே மாதிரியே அதை ஸ்ட்ராபெரியும் கொஞ்சம் பேக்கிங் சோடா, சால்ட்டு போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டேன். ஸோ மேங்கோ, பனானா, ஸ்ட்ராபெரி, கிரேப்ஸு, அப்புறமா ஆப்பிள், அப்புறமா ஃப்ரூட்டும் டேட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு செட் ஆனதுக்கப்புறமா ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன் கஸ்டர்டை. அதை எடுத்து நம்ம ஃப்ரூட்ஸ் போட்டோம்னா அந்த ஃப்ரூட்ஸ் வந்து உள்ளே முழுங்காமல் மேலே இப்படி நிற்கணும். அதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாத்தையும் பண்ணியாச்சு. எப்போ கஸ்டர்ட் பண்ணாலுமே மிச்சம் ஆகிடும். பட் இந்த வாட்டி மிச்சமாகவே விடக்கூடாது, நம்ம எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 1 லிட்டருக்கு ஆச்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணியாச்சு. ஸோ கஸ்டர்ட் சூப்பராக வந்துருச்சு. ஸோ முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.